ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய புதிய திட்டங்களை வந்து வகுத்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக தாங்க இருக்குது. அதுலேயுமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டோன்னா மகளிருக்கு வந்து ஃப்ரீ ஆட்டு பஸ் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் வந்து செலுத்த வேண்டியது இல்லை. ஆனால் அது குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தாங்க பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இதனால நிறைய பெண்கள் வந்து பயனடைந்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ மாதம் அவங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கான கட்டணம் வந்து இது மூலியமாட்டு கணிசமாட்டு குறையும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து துறை வந்து ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ரஷ்ஷாக தாங்க இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி சென்னை மாநகர போக்குவரத்துக்கு கீழே இயங்குற 629 வழித்தடங்களில் வந்து மொத்தம் 3233 பஸ் வந்து இயங்கிட்டு இருக்கிறதாட்ட அவங்க தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து மக்கள் எல்லாருமே வந்து பயனடைற வகையில வந்து நிறைய மாற்றங்களை வந்து அப்பப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் மாநகர பஸ்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து கொஞ்ச நாளாவே வந்து நிறைய மக்கள் வந்து வச்சுட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குறிப்பாக பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளோட நலன் கருதி அவங்க வந்து பஸ்ல வந்து ஜிபிஎஸ், சிசிடிவி கேமரா, எமர்ஜென்சி பட்டன், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டிக் வைக்கிறதுக்கான வளையம், அந்த மாதிரியான ஸ்பெஷலான அம்சங்களை வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பஸ்களில் வந்து நம்ம அதை டைரக்டாவே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ ஆனா இதெல்லாம் வந்து முறையா இருக்கா, எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்துறதுல வந்து நமக்கு தமிழ்நாடு அரசு வந்து இப்ப தீவிரம் காட்டி வரதாட்டு ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சில பஸ்ல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளோட ஊன்றுகள் வைக்கிறதுக்கு வந்து இடவசதி இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா படி ஏறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பஸ் வந்து ஸ்பீடாக போகிற நேரத்தில் அந்த தடுப்பு இல்லாத காரணத்தினால அந்த ஊன்றுகோல் வந்து வெளியில் விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படியில் ஏறவங்களுக்கு வந்து அது வந்து இடையூறாக இருக்கும். அதனால் நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு வைக்கிற மாதிரியான அமைப்பை வந்து கொண்டு வர போகிறதாட்டு முடிவு பண்ணியிருக்காங்களா. ஓகேங்களா? ஸோ அந்த தடுப்பு இருந்துச்சுன்னா அந்த ஊன்றுகோலை வைக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கூடிய சீக்கிரம் 500 மின்சார பஸ்கள் உட்பட 2271 பேருந்துகள் வந்து கூடிய சீக்கிரம் வாங்க போறோம். அதுக்கான நடவடிக்கையுமே வந்து கவர்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியாட்டு 420 பேருந்துகளை வந்து இயக்க போறதாட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பஸ்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் வந்து எளிதில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே வந்து அந்த பஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 552 புதிய தாழ்தள பேருந்துகளை வந்து கொள்முதல் செய்யறதுக்கான ஆணையம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்கிறதாட்டும் அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில இன்னொரு முக்கியமான தகவலையுமே வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வசதிகள் எல்லாம் சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களுக்குமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான முயற்சியின் மூலமாட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல கொடுக்கப்படுற பொது போக்குவரத்து சேவைகள் எல்லாமே வந்து தமிழகத்தை வந்து முதன்மையான நிலைமைக்கு வந்து எடுத்து செல்லும் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.